வாங்க நம்ம பட்டோஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சீரகம் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக ரெடியாக இருக்குது. கவுனி அரிசி, கொள்ளு, பார்லி கூடவே பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். கூடவே கெட்டியான தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி இதை தூவி சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டு பிடிச்சி போய் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொருளெல்லாம். நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணுறதா இருந்தால் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி, 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு, 2 ஸ்பூன் அளவுக்கு பார்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு. 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 12 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே ஊற வச்ச தண்ணியோடவே ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. 6 பல் பூண்டு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடி விசில் போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எட்டு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேகாத மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா 2 விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி கவுனி அரிசி மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுனால பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, பார்லி, கொள்ளு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா புளிச்சிரும். கூடவே நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பொடியை கட் பண்ணி வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல. கூடவே பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நைட்டில் எடுக்கிறதா இருந்தால் தயிர் ஆட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.